ஹாய், நான் உங்கள் சபரீஷ். கரண்ட்டாக நான் ஃபைனல் இயர் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். அண்ட் என்னோடய ரியல் ஸ்டோரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ரூம்லேருந்து கிடையாது. ஆக்சுவலாக ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் அமேசான் கேடிபி பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, அதில் புக்கை விர்ச்சுவலாக செல் பண்ணி க்ரியேட் பண்ணி சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம இதை பண்ணலாம், நல்லா இருக்கு ஐடியா அப்படின்னு சொல்லி நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு கேன்வா டிசைன் ரெடி பண்ணி அண்ட் தென் அது மூலிமா வந்து அமேசான் கேடிபி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அப்புறம் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அதில் ஒன்றும் பெருசாக சேல்ஸ் நடக்கலை. அண்ட் தென் கொஞ்ச நாளில் நான் யோசிச்சது என்னென்னா, சரி ஏன் நம்ம ப்ராடக்ட்ஸை அதில் சேல் பண்ணக்கூடாது, நல்லா தானே மூவ் ஆகும், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால வந்து இன்னொரு யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீஷோ பற்றி எனக்கு தெரிஞ்சுச்சு. சரி அதில் ஜிஎஸ்டி இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேல் பண்ண அப்படின்றது எனக்கு தெரியாது. சரி ஓகே, ஆனால் பரவாயில்ல, ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்றனால சரி ஓகே ஜிஎஸ்டி இல்லாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்றத என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. ப்ராடக்ட்ஸ்க்கு பெரிய என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ராப் ஷிப்பிங் மாடல் எனக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி முன்னாடி தெரியும். ட்ராப் ஷிப்பிங் மாடல் கேள்விப்பட்டிருக்கேன். சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ரேண்டமாக ஒரு நாள் ஒரு கடையில் போயிட்டு ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு 10 to 12 ப்ராடக்ட்ஸ் பக்கம் ஃபோட்டோஸ் எடுத்து கேட்லாக் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். கேட்லாக் ரெடி பண்ணக்கப்புறம் சரி ஓகே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா புதுசில் நமக்கு அந்த ஃபீல்டு அப்படின்றப்போ அண்ட் தென் நான் வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணவும் ஆரம்பித்தேன். லிஸ்ட் பண்ணி நல்லா போயிட்டு சரி ஒரு 4 days ஆச்சு, எந்த ஒரு ஆர்டர்ஸுமே வரல. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு காலையில் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி மீஷோவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருந்துச்சு. அப்போ ரொம்ப ஹாப்பி பட்டேன். தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக என்கிட்ட ப்ராடக்ட்ஸோட லிஸ்டிங்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. பேக்கிங் கவர்ஸ், பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஆர்டர் வந்துருச்சு, 2 days தான் டிஸ்பேச் எஸ்எல்ஏ டைம் கொடுத்துருந்தேன். ஸோ ஓகே ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஈவினிங் போல் நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன் ஆக்சுவலாக. அதனால் தென் ஈவினிங் போல் நான் போயிட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அது ஒரு குவான்டிட்டி தான் ஆகினேன். அண்ட் தென் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸில் ஒரு 10 கவர்ஸ் பக்கம் பாலி பேக்ஸ் மட்டும் பை பண்ணிட்டு வந்துட்டு பேக் பண்ணி அடுத்த நாள் அனுப்பிட்டேன். அப்புறம் ஒரு 2 to 3 daysலேயே அடுத்தடுத்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆர்டர் நியர்பை ஒரு 3 daysக்குள்ளேயே கவர் ஆகிடுச்சு. நான் 4 ஆர்டருமே பேக் பண்ணி பக்காவாக டிஸ்பேச்சும் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அனுப்பிச்ச 4 ப்ராடக்ட்ஸுமே கொரியர் ரிட்டன். உனக்கு ஒன்று முதல்ல வரப்போ எனக்கு தெரியல ஆக்சுவலாக ரிட்டன் வரதே நான் ட்ராக் பண்ணலை. எனக்கு ரிட்டன் வந்து தெரியும். சரி நான் பேமெண்ட் 7 days to 10 daysக்குள்ளே வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தா ரிட்டர்ன்ஸ் பேஜில் எனக்கு ஒரு ரிட்டன் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. சரி அப்படின்னு பார்த்தா 4மே ரிட்டன் அப்படின்னோடனே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. ஒரு மாதிரி என்னடா அது நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட அதிலே ஒரு 500 பக்கம் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு. சரி இதை விடக்கூடாது, இங்கே ஏதாவது பண்ணி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து எதாவது பண்ணணும் அப்படின்றத யோசித்து ஓகே ஜிஎஸ்டி எடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி அமேசானு, ஃப்ளிப்கார்ட் இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தேன். ஓகேவாக இருந்துச்சு. நான் அப்போது வந்தப்போ 1000 rupeesக்கு கீழே இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரெஃபரல் ஃபீ இல்லை அப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ஜிஎஸ்டி மட்டும் நானே யூடியூப் பார்த்தேன். யூடியூப் பார்த்து ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு தென் ப்ராடக்ட்ஸ் கூட பை பண்ணல, ரெண்டுலேயும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். க்யூரியாசிட்டியில் ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி ஓப்பன் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம அமேசானில் ப்ராடக்ட்ஸ்லாம் சேல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1300 பக்கம் இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு 12 ஐட்டம்ஸ், கரெக்டாக 12 ஐட்டம்ஸ் ஒரு குவான்டிட்டியில் 2 குவான்டிட்டிஸில் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அண்ட் தென் அதை ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீட்டில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கேட்லாகெல்லாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஒரு 7 days ஆகிடுச்சு. 7 days ஆனப்போ ரேண்டமாக ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு சவுண்ட் எனக்கு கேட்கல, சைலண்டில் இருந்ததுனால எனக்கு தெரியல. அப்புறம் தென் பார்த்தா அமேசான்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அமேசான்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு, அமேசானில் நம்ம ஒரு ப்ராடக்ட் ஷிப் பண்ண போகிறோம், ஒரு கஸ்டமர் போய் பார்க்க போகிறாங்க நம்ம ப்ராடக்ட்டை அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் ஒரு அந்த ப்ராடக்ட் எடுத்து பேக் பண்ணி அதே மாதிரி டிஸ்பேச்சும் பண்ணி பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பார்த்தா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர்ஸே வரல. அப்புறம் ரேண்டமாக இன்னொரு நாள் அதே மாதிரி ஆஃப்டர்நூன் போல் எனக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் பேக் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஆனால் இதில் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ இருக்கிறதுனால எனக்கு பிக் பண்ண ஆள் வரல. அண்ட் தென் கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 daysக்கு ஒன்ஸ் ஆர்டர்ஸு, 2 daysக்கு ஒரு ஆர்டர், இந்த மாதிரி ஒரு ஆர்டர் தான் வந்துச்சு. பெருசாக ஒன்றும் வரல, ஆனால் கண்டினியூஸாக வந்துட்டே இருந்துச்சு. ஓகே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அதே பிக்கப் இஷ்யூ. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிக்கப் இஷ்யூ ரிசால்வ் ஆனிச்சு. அமேசானில் வந்து கரெக்டாக நமக்கு எல்லாமே பிக்கப்பு ரிட்டன் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இதே மாதிரி எங்கள் ஊரில் பண்ணலை. இந்த இகார்ட் ஆஃபீஸை பார்த்து அங்கே லைனில் எங்கள் ஊர் வழியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட தான் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருந்தோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4 days 5 days நியர்பை ஸ்கேனே பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணாமல் அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ நிறையா இருந்தனால சரி ஓகேன்னு சொல்லி கேட்லாக் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு எனக்கு இஷ்யூ, இதில் இவ்வளோ பண்ணி போயிட்டுருக்கப்போ நான் காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் படிக்கிறேன். என் சொந்த ஊரில் தான் நான் வந்து ஜிஎஸ்டி எடுத்திருந்ததுனால ப்ராடக்ட்ஸ் அங்கேயே வச்சு பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு பேரண்ட்ஸை தான் அம்மா தான் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அம்மாவும் அப்பாவும் தான்.
அவங்க ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு ப்ரொஃபஷனலாகலாம் வரல, ரொம்ப நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, நான் என்ன பண்ணேன்னா பழைய கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அதெல்லாம் ட்ரை பண்ணி ஓகே நான் பண்ணால் ப்ரொஃபஷனலாக இருக்குது, அவங்க பண்ணால் ப்ரொஃபஷனல்னு அவங்களே ஃபீல் பண்ணாங்க. ஸோ இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். ஸோ தென் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, சரி இதுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் சென்னையில் ஒரு 1 மந்த் ஒர்க்காக போயிருந்ததுனால சரி இப்போதைக்கு இது பண்ணலாம், நான் போயிட்டு இருந்ததாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன். அண்ட் தென் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, எனக்கு நடுவுலையே சென்னையில் இருக்கப்போ ஜிஎஸ்டி கேன்சல் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தா சுவமோட்டோ கேன்சலேஷன், அதாவது பிஸ்னஸே இந்த பிளேஸில் நடக்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் நியர்பை என்னோடய அக்கௌண்ட் டீஆக்டிவேட்லேயே இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ நான் சென்னையில் அந்த இன்டர்ன்ஷிப் வேலையை போயிருந்ததுனால என்னால் எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ அப்படியே விட்டுருந்தேன். அப்புறம் நான் திருப்பி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி திருப்பி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஜிஎஸ்டி ஆஃபீஸர்லாம் மீட் பண்ணி அதை சால்வ் பண்ணுறது நியர்பை 45 டேஸ் ஆகிடுச்சு. என் அக்கௌண்ட் ஆக்டிவும் ஆகிடுச்சு. ஸோ தென் அப்போவே விடலை, உடனே சரி எஃபிஐ ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்றனால அமேசான் ஆட்டோமேட்டிக் டூலை வச்சு நான் எஃபிஐ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். அது ஒரு வித்தின் 5 மினிட்ஸில் எஃபிஐ ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருச்சு. 3 மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிச்சு. இப்போது நான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு அதுவும். அண்ட் எஃபிஐ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஹீலியம் 10 அப்புறம் கொஞ்சம் ஏஐஸ் கிளாடு எல்லாம் வச்சு கொஞ்சம் டீப் அனலைசிஸ், மார்க்கெட் அனலைசிஸ், டிமாண்ட் அனலைசிஸ், கஸ்டமர் செக்மெண்ட் யார் யார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னோடய சப்ளையர் கிட்டே இருந்து நான் கேட்லாக்ஸ் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 200+ ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு ப்ராடக்ட் எடுத்து நமக்கு ட்ராக் பண்ணதில் ஒரு 2 ப்ராடக்ட் எனக்கு கிடச்சிது. நான் சர்ச் பண்ண ஒரு 30+ ப்ராடக்ட்ஸ் சர்ச் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் கிடச்சிது. சரி ஓகே இதில் 10 குவான்டிட்டிஸ் எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு ரெண்டுலேயுமே 10 குவான்டிட்டிஸ் நியர்பை ஒரு 2700 திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு அதிலேருந்து பெருசாக லாபம் வரல தான், ஆனால் இருந்தாலும் சரி பண்ணலாம், ஸ்கேல் பண்ணணும்னா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி 2700 பக்கம் பண்ணேன். பண்ணக்கப்புறம் நானும் போய் பேக்கேஜிங்லாம் பண்ணி எஃபிஐக்கு அனுப்பிட்டேன். ஒரு 4 to 5 டேஸ்லேயே லிஸ்ட் ஆகிடுச்சு, லைவ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ என் கரண்ட் சுச்சுவேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 6 கேட்டலாக்ஸ் மட்டும்தான் லைவில் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ஆனால் 10+ கேட்டலாக்ஸ் இருந்துச்சுன்றா, இப்போ 6 தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் ட்ராப் ஷிப்பிங் மாடல் இருந்தனால நிறையா இருந்தது. இப்போ என்னால் அவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. ஆக்டிவாக என்னால் 6 லிஸ்டிங்ஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து 15 டேஸ் பக்கம் ஆகிடுச்சு எஃபிஐலேருந்து. ஆனால் ஒரே ஒரு சேல்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. ஆனஸ்ட்டாக சொன்னால் எனக்கு கரெக்டாக தெரில எது ரூட் காஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் என் ஃபீலிங் என்னென்னா, ஒன்று பிராண்ட் நியூ லிஸ்டிங், கஸ்டமர் ரிவ்யூ கிடையாது, பிபிசி கிடையாது, நான் ரன் பண்ணலை ஏன்னா அதுக்கிட்ட என்கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஸோ குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா 10, அதாவது ஒரு இதில் 7, ஒரு இதில் 5 கிட்ட இல்லை 8 கிட்டத்தட்ட இருந்துச்சு. அப்படிங்கிறப்போ குவான்டிட்டியே கிடையாது. அப்படின்றதுனால ஒன்றா இருக்கலாம். மேபி இதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து A+ கேட்டலாக் கிடையாது. நான் அப்புறம் சரி பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி இதை சொல்ல மாட்டேன். பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட்மார்க் என்கிட்ட எடுக்க அப்பவும் அதுக்கும் காசு கிடையாது என்கிட்ட ட்ரேட்மார்க் எடுக்கும். ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சு நான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணி அதில் நம்ம ப்ராடக்ட்ஸை வச்சு ப்ரொஃபஷனலாக பேக் பண்ணி அமேசானுக்கு சென்ட் பண்ணால் நமக்கு பிராண்ட் மட்டும் ஒரு அலோவ் பண்ணுறாங்க, பிராண்ட் நேம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஜென்ரிக்காக இல்லாமல் பிராண்டாக இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி எஃபிஐக்கு முன்னாடியே இந்த பிராண்ட் ரெஜிஸ்ட்ரியை நான் பண்ணி பிராண்ட் நேம் வாங்கிட்டேன். ஆனால் மற்றபடி என்னால் A+ கேட்டலாகோ வைன் ப்ரோக்ராமோ இதெல்லாம் எனேபிள் பண்ண முடியல. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம பிராண்டாவது இருக்குது நம்மளோடது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் பிராண்ட்லாம் பண்ணி எஃபிஐ அனுப்பிச்சிட்டு இப்போது கரண்ட்டாக இருக்கிறது 6 கேட்டலாக்ஸ் இருக்குது. 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஆர்டர்ஸ் வந்துருக்கு, அவ்வளோதான். என்னோடய ஒரே ஒரு கோல் காமர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியா ஃபஸ்ட்டு எல்லா ஹோம்மேட் எல்லாரோட வீட்லேயும் என்னோடய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஒரு ப்ராடக்டாக அட்லீஸ்ட் என் பிராண்டில் இருக்குது ஒரு ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான் விற்கிறது ஹோம் அண்ட் கிச்சன் கேட்டகரிஸில் தான் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய கோல் இது ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். எல்லா இந்தியன் இருக்க எல்லாரோட வீட்லேயும் பிராண்டட் ப்ராடக்ட் ஒன்றாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி. கஸ்டமர் குவாலிட்டி தான் எனக்கு, அதாவது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு முக்கியம். நான் நிறையா அப்புறம் இன்ஃப்ளூயன்சர் கூட ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி கொலாபரேஷன் பண்ணி நான் ரிவ்யூஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவங்க கேட்ட பட்ஜெட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட அதிகமாக இருந்ததுனால என்னால் அதை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ ஆர்கானிக்காக ரியலாக இருக்கட்டும், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம், ஒரு 30 டேஸ் பக்கம் போகட்டும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி நான் டீல்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி கஸ்டமர் ரிவ்யூ இல்லை, பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ தென் இப்போ கூட அமேசான் கிரேட் ஃப்ரீடம் சேலில் இருக்குது. அதனால் என்னால் அதில் எதுவும் பண்ண முடியல. இதான் என் ஃபுல் ஜேர்னி. ஃபுல்லாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா லாஸும் இருந்துச்சு, ரீஸ்டார்ட் நிறையா பண்ணேன். இப்போ கூட ஸ்டில் சேலஞ்சஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ கூட இந்த வீடியோ எடுத்து முடிச்சக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், ஏன் வரலை, எவ்வளோ அது அனலிட்டிக்ஸ் பண்ணணும், ஏன் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, கன்வர்ஷன் ரேட்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணணும். இதுதான் என்னோடய ஸ்டோரி. அண்ட் ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து இவ்வளோ நேரம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இகாம் அனிச்சம் இந்த சேனல் வந்து நான் ரீசெண்ட் டேஸில் தான் ஃபாலோ பண்ணுறேன்.
பிகாஸ் எனக்கு நான் அவ்வளோவா வந்து இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் அவைலபிளாக இருக்க மாட்டேன்றதுனால இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில் இருக்கேன். அண்ட் ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லா தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தென் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. பை.